வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம டிஆர்பி கிளாஸ்னுடைய சிலபஸ் படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மிண்டோ மார்லி மாண்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது கேபினட் மிஷன் த 1946. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படித்தோம்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு வார் 1939 1945 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 1946 கேபினட் மிஷன் வராங்க. ஸோ இதை வந்து தமிழ்ல அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து 1945 நமக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடந்திருக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு அப்புறம் ஸோ லேபர் பார்ட்டி வந்து ஜெயிச்சு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லி வந்து இங்கிலாந்துடைய பிரதமராக வருவார். சரிங்களா? ஸோ அவர் வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா இந்த கேபினட் மிஷனை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. 1946 மார்ச் 23 இந்தியாவுக்கு வராங்க. சரிங்களா? இதான் அந்த டேட், மார்ச் 23 வராங்க. ஸோ இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெதிக் லாரன்ஸ் வராரு, ஸ்டாபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இதுல பெதிக் லாரன்ஸ் அப்படின்றது தான் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட ஹெட், அதாவது சேர்மனா வருவார். இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா மெம்பர்ஸ், உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ பெதிக் லாரன்ஸ் இதை கூட ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பெதிக் லாரன்ஸ், ஸ்டாபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் வராங்க. ஸோ இதுல நமக்கு வந்து இவங்க வந்து ரெண்டு விஷயங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, பரிந்துரை பண்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா உங்களுக்கான இடைக்கால அரசாங்கத்தை, அதாவது இன்டர்மீடியட் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையை நீங்க வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிந்துரை வந்து பண்றாங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில தான் நமக்கு வந்து தெரியும், நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மில்லியனுக்கு ஒரு மெம்பர் அப்படின்ற இதுல இன்டைரக்ட் எலெக்ஷனா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 389 உறுப்பினர்கள் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில வருவாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடைக்கால பிரதமராக செப்டம்பர் 2 1946 இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுப்பார். சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கேபினட் மிஷன் 1946. ஸோ அதனுடைய கண்டினியூட்டியா இப்ப நான் வந்து பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது இதனை தொடர்ந்து வரக்கூடியது. சரிங்களா? இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் ஆர் ஜூன் 3 பிளான் ஆர் இந்தியாஸ் பார்ட்டிஷன் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜூன் 3 திட்டம் அல்லது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டம் அப்படின்றதான் இது. சரிங்களா? ஸோ இதுல நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ராஜாஜி கூட சிஆர் பிளான் எல்லாம் விட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா 1940 நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகூர் செஷன்ல, அதாவது லாகூர் கான்ஃபரன்ஸ்ல பாகிஸ்தான் அப்படின்ற தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து வச்சிருப்பாங்க. இதன் அடிப்படையில தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவதற்கான மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்றதான் இதை சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள்லாம் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தானும், இந்துக்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடியதாக இந்தியா அப்படின்றது பிரிச்சு கொடுக்கக்கூடிய இதே எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மவுண்ட் பேட்டன் 3 அப்படின்ற இதுதான். சரிங்களா? ஸோ அதான் சொல்லுவாங்க மவுண்ட் பேட்டன் பிளான் ஆர் ஜூன் 3 பிளான் அப்படின்றது. நன்றி, வணக்கம்.